வந்து I, இது 2I எழுதிக்கிறோம். அப்போ இந்த ஸ்பேன் வந்து I, A to C, C to Bங்கிறது 2I. அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 2 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 2 வந்து distribution factor to find out distribution factor. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க டிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்குள்ளேயே 1008 கேஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஒரே ஸ்டெப்ல விட நீங்க முடிச்சிடலாம், பழகிருச்சுன்னா. நான் நடத்தணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு என்ன செய்யறேன்னா புரியணுங்கிறதுக்காண்டி பேசிக்கல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியணும்ல, அதுக்கான எல்லாமே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்டிப்னஸ். இதுக்குள்ளேயே என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்டிப்னஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது கே இங்க என்ன இருக்கு, கே ஏ டு சி, சாரி ஜாயிண்ட் வச்சு தானே கண்டுபிடிக்கணும். அப்ப கே டு சி டு ஏ, சி டு பி கண்டுபிடிக்கணும். கே சி டு ஏ, கே சி டு பி. இப்ப கே டு சி டு ஏ இதுல இருந்து ஃபாரின் எப்படி இருக்கு, பிக்ஸ்டு, ரெண்டுமே பிக்ஸ்டு தான், பிரச்சனை இல்லை. 4A பேர் இது கெஞ்சிரா இருந்தா 3A பேர் கொடுக்க போறீங்க, 3னா 0 கொடுக்க போறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கான்செப்ட் தான் தெரியுமே. C2B ஃபாரின் பிக்ஸ்டு 4EA/L. அப்ப 4E ஐங்கிறது C2A ஸ்பேனுக்குள்ள ஒன்று தான், I தான். Lங்கிறது 4 மீட்டர். அப்ப 4 கேன்சல் ஆயிரும். இப்படி இருக்கும் அப்படின்னா E இந்த இன் இருக்கும். அதே இங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 இன்ட்டு E, ஐங்கிறது என்ன வருதுங்க 2I இருக்கு. Lங்கிறது கீழே என்ன கொடுத்துருக்கோம், ஸ்பேனா 6 மீட்டர். அப்போ 1 2 2 6. அப்போ 4/3 இன்ட்டு E இருக்கு. நான் இண்டிவிஜுவல் ஸ்டிப்னஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் சில எவ்வளோ டோட்டல் ஸ்டிப்னஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். அப்போ ரெண்டாவது டோட்டல் ஸ்டிப்னஸ். summation of k. அப்போ summation of k equal to k c to a plus k c to b. k to c to a EI, k c to b 4/3 EI. அப்போ 3 குறுக்கல் பண்ணா 3I வரும். இங்கே 4EI இருக்கு, கீழே காமனா 3 இருக்கு. அப்போ மேலே 7 EI வந்துடும், கீழே 3 இருக்கு. இதுதான் சம்மேஷன் ஆஃப் கே. அப்போ இந்த ஜாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஸ்டிப்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 7EI/3 இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இந்த C2A இதுல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னா C2B எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டும்போது எவ்வளவு இருக்கணும், இந்த ஜாயிண்ட்ல 1 இருக்கணும். அப்பதான் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அன்இவனா போயிடும். ஒருவேளை இந்த சைடு கூட போகுது, இந்த பக்கம் கம்மியா போகுது அப்படின்னா செக்சர் வந்து டேமேஜ் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மூணாவது, ஓகேவா, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். கண்டுபிடிக்க போறோம். ஃபேக்டர். அப்ப டிஏ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த C2A கண்டுபிடிக்க போறோம். என்ன ரேஷியோல மொமெண்ட் கொடுக்க போறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலா இண்டிவிஜுவல் ஸ்டிப்னஸ் வகுத்தல் CA தானே. CA உள்ள இண்டிவிஜுவல் ஸ்டிப்னஸ் வகுத்தல் சம்மேஷன் ஆஃப் ஸ்டிப்னஸ், அதாவது டோட்டல் ஸ்டிப்னஸ். அப்ப KCAங்கிறது என்ன கிடைச்சிருக்கு, EI கிடைச்சிருக்கு. டோட்டல் ஸ்டிப்னஸ் என்ன நமக்கு 7EI/3. அப்ப இதை அடிச்சிடலாம், 3 மேல போயிடும், கீழே 7 இருக்கும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எங்கே பார்க்கணும் அப்படின்னா C2Bக்கு பார்க்கணும். அப்போ இண்டிவிஜுவல் ஸ்டிப்னஸ் C2B வகுத்தல் சம்மேஷன் ஆஃப் கே டோட்டல் ஸ்டிப்னஸ். C2Bங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4/3 இன்டு Eன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே என்ன இருக்கு 7EI/3 இருக்கு. இந்த 3 கேன்சல் ஆகுது, இந்த EI கேன்சல் ஆகிடும். அப்போ 4/7 வரும்.
இப்போ மூணாவது கேஸ் வந்து இதுக்குள்ள என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கு கரெக்டான. அப்போ செக் அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அப்போ இங்கே என்ன இருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் C2A ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் C2B. C2Aங்கிறது 3/7, C2Bங்கிறது 4/7. அப்போ மேலே 7 கீழே 7 அடித்தா 1ன்னு வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு, செக் பண்ணது கரெக்டு. அப்போ மொமெண்ட்டை வந்து சரியாக தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த ஜாயிண்டில் டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1ன்னு இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. சார் இதோட முடியுதா சார் அப்படின்னா இன்னும் இருக்குது, அடுத்து நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். ஸ்டெப் நம்பர் 3 ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் மொமெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா டேபிளேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் பார்த்துருக்குறீங்க, எனக்கு ஆன்டி கிளாக் கேஸில் இருக்கக்கூடிய எனக்கு A to C வந்து பிக்ஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? -20. C2 எவ்வளோ கிடச்சிருக்கு? +20. C2Bங்கிறது இந்த இடத்துல எவ்வளோ கிடச்சிருக்கு? எனக்கு -30. இந்த இடத்துல B to Cங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? பிக்ஸ்ட் அமௌண்ட் +30. ஏன் பார்த்துக்கிறேன்னா இப்போ டேபிளேஷன் போடும்போது எடுத்து எழுதுவேன். அதுக்கடுத்து நமக்கு தேவையானது என்னன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ல C2A எவ்வளவு இருக்கு? இந்த Cங்கிற ஜாயிண்ட்ல C2A C2B 1 3/7 இன்னொன்று 4/7 இந்த அளவுக்கு பார்த்தா போதும் டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ டேபிளேஷன் ஃபார்ம் பண்ற பாருங்க. ஓகே, டேபிளேஷன் கவனமா இருக்கணும், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இப்போ ஓகே, ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன, எனக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து A to C ஜாயிண்ட், இந்த இடத்துல A to C. இந்த இடத்துல ஜாயிண்ட் எப்படி இருக்கு? ஒன்னு C2A இன்னொன்னு C2B. அப்ப C2A இங்கிட்டு C2B. இந்த இடத்துல ஜாயிண்ட் என்ன? B to C. ஓகே, ஓகே. அடுத்து பிக்ஸ்ட் மொமெண்ட். இந்த ஜாயிண்ட் பிக்ஸ்ட் மோட் என்ன கண்டுபிடிச்சோம்? ஆன்டி கிளாக் வைஸ் -20 வந்துச்சு. இந்த இடத்துல C2A என்ன வந்துச்சு? +20. இந்த இடத்துல C2B என்ன வந்துச்சு? -30. இந்த இடத்துல B to C வந்து +30. இப்போ சால்வ் பண்ணோம்ல, இப்போ காமிச்சன என்னென்ன வேணும்னா கொஞ்சம் ஒரு 1 மினிட்ஸ் முன்னாடி பாருங்க ஓட்டி வீடியோவை, உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னானு. அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்போ பிக்ஸ்ட் மோட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோடு போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் சில மொமெண்ட் பேலன்ஸா இருக்கான்னு பார்க்கணும். பேலன்ஸா இருக்கா இல்லை அன்பேலன்ஸ்டா இருக்கான்னு. அன்பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா எவ்வளவு அன்பேலன்ஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அன்பேலன்ஸ்டு மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அன்பேலன்ஸ்டு மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க +20 இங்க -30. அப்ப +20 -30. அப்ப எவ்வளவு இருக்கு? 10 அதிகமா இருக்கு. இது மைனஸ்ல 10 அதிகமா இருக்கு, இந்த சைடு அதிகமா இருக்கு. அப்ப மைனஸ்ல 10 அதிகமா இருக்கு. அப்ப அன்பேலன்ஸ்டா மொமெண்ட் இருக்குது, -10 அளவுக்கு இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னா? அப்ப இந்த கூட போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப இந்த சைடு எனக்கு 20 இருக்கு, இந்த சைடு எனக்கு 20 இருக்கு. அதே சேம் டைம் இந்த சைடு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா -30 இருக்கு. அப்ப இந்த சைடு +20 இருந்துச்சுன்னா இங்க -20 இருக்கும். அப்ப ரெண்டு இது பண்ணா 0. அப்ப ஈக்குவலா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு அர்த்தம். அதான கரெக்டான ரேஷியோ. ஆனா இங்கிட்டு 20, ஆனா இங்கிட்ட இருக்குன்னா 30 இருக்கும். அப்ப இந்த சைடு என்ன இருக்குன்னா 10 கூட இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இந்த 10 கூட இருக்குது என்ன செய்யணும்னா பேலன்சிங் பண்ணணும். பேலன்சிங் பண்றது என்ன சொன்னா பேலன்சிங் மொமெண்ட். காலேஜ்ல படிக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஜாயிண்ட் கீழே எழுதிருவீங்க. நான் இங்கே கொடுக்குறேன். நான் ப்ரொசீஜரை கான்செப்ட்ல புரியுதுன்னு இப்ப இங்க இது கீழே கொடுப்பேன். பேலன்சிங் மொமெண்ட். அப்ப இப்ப -10 கூட இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த சைடு என்ன செய்யணும்? +10 கொடுக்கணும். இப்போ ஒரு சீசா இருக்கு. இந்த சீசாவில் இந்த சைடு வந்து வெயிட்டான புள்ள உட்காருது. அப்ப கீழே சீசா இறங்கும், இந்த புள்ள மேல போயிடும். ஐயா, இப்ப இந்த புள்ளையோட கம்பேர் பண்ண இந்த புள்ள வந்து
வெயிட் எப்படி இருக்குன்னா இந்த புள்ள 40 கிலோ, இந்த புள்ள 60 கிலோ. அப்ப இந்த பிள்ளை 20 கிலோ கூட இருக்கு. அப்ப என்ன செய்யணும், இந்த பிள்ளைக்கு 20 கிலோ வெயிட் கொடுத்தா இந்த சி சாப்பிட்டா சமையல்லேயே வந்துடும். அப்ப +10 கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இதை வச்சுக்கிறேங்க. இப்ப +10 கொடுக்குறோம், அதை எப்படி சமமா 2 பக்கம் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு ரேசியோ இருக்குல்ல. அப்ப அந்த ரேசியோக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். சிஏவுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 3/7. அப்ப இந்த 10 சிஏக்கு எப்படி கொடுக்கணும், 3/7. சிபிக்கு எவ்வளவு கொடுக்கணும், 4/7 கொடுக்கணும். அப்ப அடுத்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஓகே, அப்ப உங்களுக்கு C2A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், C2A 3/7. 3/7. C2B கண்டுபிடிச்சிருக்கோம் 4/7. C2B 4/7. இப்ப இந்த மொமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க. இங்க என்ன கொடுக்க போறோம், 10 × 3/7. வேல்யூ எவ்வளவு வரும் உங்களுக்கு, 4.285 கிடைக்கும். ஓகே, இங்க அதே மாதிரி 10 × 4/7. இதை அடிச்சா என்ன வரும், அடிச்சா 5.4 பெருக்கணும்ல, 5.714 கிடைக்கும். நீ அடிச்சு பாத்துக்கிறேங்க. இப்ப இதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படியே. இப்ப இந்த அளவுக்கு இருக்கு சார். அதோட முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா இன்னும் முடியல. இப்ப இதை என்ன செய்யணும், கேரி ஓவர் பண்ணணும். கேரி ஓவர் எங்கே பண்ணுவோம், பக்கத்துல பிக்சர் சப்போர்ட் தான் கொடுக்க, பக்கத்துல உள்ளதுக்கு தான் கொடுக்க போறோம். அப்ப இங்க வந்து என்ன செய்ய போறோம்னா கேரி ஓவர் பண்ணணும். இங்க இருந்து இங்கே, அதாவது இங்க இருந்து இங்கே கேரி ஓவர் பண்ணணும், இங்க இருந்து இங்கே கேரி ஓவர் பண்ணணும். அப்ப இத இங்க கேரி ஓவர் பண்ணணும், அதாவது ஏசிக்கு கேரி ஓவர் பண்ணணும்னா இத என்னுடைய இங்க கேரி ஓவர் பண்ணணும், அதாவது பிசி கேரி ஓவர் பண்ணணும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேரி ஓவர் பண்ணும்போது ஃபாரின் பிக்சல் இருந்தா 1/2 50% கொடுக்கணும், குறைஞ்சிடும் வேல்யூ. அப்ப இங்க 10னா இங்க 5 வந்துடும். 4.285னா அப்ப அதுல பாதி, அப்ப 2.147 வந்துடும். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு அதே மாதிரி மாறும். இப்ப நான் வேலை இதை அடிக்கிறது தான். அப்ப இங்க 2. அதாவது கேரி ஓவர் பண்ண போறோம், அதாவது கேரி ஓவர். அப்ப 2.142. ஓகே, அதுக்கு அடுத்து இதை கேரி ஓவர் பண்ணோம்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 2.857. ஓகே ஓகே சார், முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபைனல் மொமெண்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னா இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டி இங்கே எழுதுங்க, இந்த இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி எழுதுங்க, இந்த சைடு இருக்கக்கூடிய கூட்டி எழுதுங்க, இந்த சைடு இருக்கக்கூடிய கூட்டி எழுதுங்க. இப்போ இந்த சைடு என்ன இருக்கு, -20, இங்கே என்ன இருக்கு 2.142 இருக்கு. அப்ப ஃபைனல் மொமெண்ட் அப்ப என்ன வரும், இங்க -20, இங்க +2.142. அப்ப இங்க எழுதுறேன் -20 +2.142 வேல்யூ எழுதுன. ஓகே, அதுக்கு அடுத்து இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னா இங்க +20 இருக்கு, அதுக்கு அடுத்து இங்க +10, அப்ப 30. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இங்க +4.285. அப்ப என்ன வரும், 34.285 வரும். அதுக்கு இங்கிட்டு பாருங்க, இங்க -30, இங்க -10. ஓகேவா, கரெக்டா தானே போடுறோம். ஒரு நிமிஷம், -30, -10, -40, -45, இதையும் செக் பண்ணிக்கிறோம். அடிச்சது கரெக்டாக வந்து பார்த்துக்கிறோம். ஓகே, அப்ப நம்ம இது எடுக்கக்கூடாது. நம்ம அன்பேலன்ஸிங்கா இருக்கக்கூடிய மொமெண்ட் -10, பேலன்ஸிங்கா இருக்கக்கூடிய மொமெண்ட் வந்து +10. அப்ப இங்கே 0 ஆயிரும். அப்ப இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப இங்க இங்க +20, அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னா இங்கே 4.285. அப்ப என்ன வரும், 24.285.
கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும், அப்பதான் ஃபைனல் மூவ்மெண்ட். இல்லாட்டி திருப்பி ரிலேஷன் பண்ற மாதிரி இருக்கும், மறுபடியும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கேரி ஓவர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 24.24.285 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க -30 இங்க என்ன கிடைச்சிருக்கு, -30 இங்க இங்க இந்த பிளஸ் 10 இங்க சேர்த்துக்கலாம். அப்ப என்ன வந்துடும், -30 பிளஸ் 10 போச்சுன்னா ஆக்சுவலா அது இங்க எழுதிருக்கணும் பிளஸ் 10. ஓகே, இந்த மைனஸ் விட்டுருங்க, ஏன்னா இங்க அன்பேலன்சிங் மட்டும் தான் பேலன்சிங் ஆக்கிட்டோம். அப்ப இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. -30 பிளஸ் 10 இது -20, ஏன்னா -30 பிளஸ் 10 போச்சுன்னா -20. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு நமக்கு, இங்க வந்து 5 இருக்கும். ஓகே, அப்ப இங்க சைனை கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட அதேதான் 24 புள்ளி -30 பிளஸ் 10 -20. அதுக்கடுத்து இதுலன்னா 24.285. அப்ப இங்கிட்டு மைனஸ், இப்ப சைனை போட்டுக்கிறேங்க. அப்ப இங்கிட்டு பிளஸ், இங்கிட்டு பிளஸ், மைனஸ். அப்ப பிளஸ் 24.285 மைனஸ் 24.285. அப்ப இது ரெண்டு என்ன ஆயிரும், 0 ஆயிருமா. அப்ப இந்த இடத்துல 0 ஆயிடுச்சுன்னா திருப்பி டிவைட் பண்ண வேண்டியதில்லை. நீங்க கொடுக்கக்கூடிய மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்கிட்டு சரிசப்பாதியா கொடுத்துருக்கீங்க, இங்கிட்டு சரிபாதியா கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா சொல்றேன். அப்ப இப்ப திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல நான் சொன்னது குழப்பி இருக்கலாம் உங்களுக்கு. நீங்க ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது பிக்ஸ்டு மொமெண்ட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்து நீங்க எங்க போகணும் அப்படின்னா, இங்க கேரி ஓவர் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த கேரி ஓவர் மொமெண்ட் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப இந்த இடத்துல கேரி ஓவர் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப இங்க வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல கேரி ஓவர் இருக்காது, அதுக்கு பதிலா என்ன செய்யணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணி ஒரு மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இது எடுத்துக்கிறோம். அதே வந்து இந்த இடத்துல எடுக்கும் பொழுது நீங்க அன்பேலன்சிங் வந்து பேலன்சிங் பண்ணிருக்கீங்களா, அந்த பேலன்சிங் தான் சேர்க்கணும். சேர்த்து மொத்தமா கூட்டி எழுதிங்கன்னா இது வரும். அப்ப இந்த சைடு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த சைடு என்ன வரும், இந்த சைடு பார்க்கும்போது இந்த சைடு பார்க்கும்போது 30 இங்க வந்து 2.857 இருக்கு. அப்ப 32.857 கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல எவ்வளவு கிடைக்கும், -20.142 போச்சுன்னா, அப்ப இந்த 20 எப்படி எழுதலாம் உங்களுக்கு, 20.000 எழுதலாம். அப்ப 2.142 போச்சு. அப்ப இங்க இது ஒன்று கொடுத்தா 10, இங்க இது ஒன்று கொடுத்தா 9, அப்புறம் இங்க 10, 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 4 போச்சுன்னா 5, 9ல் 1 போச்சுன்னா 8. இங்க என்ன இருக்கு, 9 இருக்கு, இங்க 2 இருக்கா. அப்ப 9 2 7 ஆயிரம். அப்ப இங்க 1 இருக்கும். 17.858 கிடைச்சிருக்கு. அப்ப இதோட நிறுத்திக்கலாமா சார் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கலரோட சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல நீங்க செக் பண்ணணும், இதான் முக்கியம். அதாவது இந்த ஜாயிண்ட் சி வந்து செக் பண்ணணும். அப்ப இந்த சைடு கொடுக்கக்கூடிய இந்த மொமெண்டம், இந்த சைடு கொடுக்கக்கூடிய மொமெண்டம் சமநிலை அடையணும். அப்பனா இங்கிட்டு 10 கொடுத்தா இங்க -10 இருக்கணும். அப்ப ரெண்டே கூட்டம் 0 ஆயிரும். அப்ப இந்த இடத்துல சமநிலை அடைஞ்சிரும். அப்ப அதுக்கு எடுத்து சால்வ் பண்ணலாமா சார் அப்படின்னா, இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். அப்ப இதுக்கு எடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நீங்க டயக்ராம் வரையணும். டயக்ராம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இங்க 17.858 வச்சிருக்கோம், 24.285, இங்க -24.285. ஏதாச்சும் ஒரு வேலையை தான் நம்ம குறிக்க போறோம். அதுக்கு எடுத்து 32.85 வேணா இங்க எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா டயக்ராமுக்கு எனக்கு தேவை வேல்யூனா. அப்ப இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு இருக்கு, A to C அப்படின்னா 24. சாரி, இங்க வந்து 17.858. அதே இங்க வந்து 24.285. அதே இங்க வந்து 32.857. ஓகே. இப்ப டயக்ராம் கொடுக்கணும் பாருங்க. அவ்வளவுதான். இப்ப ஸ்டெப் நம்பர் 4 வர போறோம், டயக்ராம் பார்க்க போறோம். இப்ப ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா டயக்ராம். டயக்ராம் எப்படி வருவீங்க அப்படின்னா,
இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரீ மூமெண்ட் டயக்ராம்னு சொல்கிறதோட ஓகே வரைஞ்சிடலாம். ஃப்ரீ மூமெண்ட் டயக்ராம் எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இதில் மொமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. அப்போ எப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் வெறும் வெர்டிகல் சப்போர்ட் தான் இருக்கும் பிக்சரில். அதாவது சிம்பிளி சப்போர்ட் வித் சென்டர் பாயிண்ட் லோடுக்கு என்ன வரும் உங்களுக்கு? இப்படி தானே வரும். ஓகே, சென்டர் பாயிண்ட் லோடுக்குன்னா ஃபார்முலா என்ன? WL/4. அப்போ இந்த WL/4ல Wங்கிறது 40, Lங்கிறது டோட்டலாக 4, கீழே 4. அப்போ கேன்சல் பண்ணா 40 km/m. அப்போ இந்த இடத்துல எனக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 40 km/m. இது ஃப்ரீ எண்ட் மூமெண்ட் பாசிட்டிவ். இதுக்கு எப்படி சார் வரும் டயக்ராம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி பேராபோலாக வரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னா WL²/8 சிம்பிளி சப்போர்ட்டில். அப்போ WL²/8ல Wங்கிறது 10, Lங்கிறது 6 × 6, கீழே 8. அப்போ 2 6, 4 2 8, 2 4, 2 6, 1 2, 2 10. அப்போ 5 இங்கே 3 9, 9 5 45. அப்போ இங்கே 45 km/m பாசிட்டிவ். அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும், அதுக்கடுத்து என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம எண்டு மூமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். அதாவது எண்டு மூமெண்ட் டயக்ராம் வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல என்ன நமக்கு இப்போ போட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல என்ன 17.852. அப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் 17.852. இந்த இடத்துல 24.858. அப்போ இந்த இடத்துல 24.285. இந்த இடத்துல 32.857. அப்போ இங்கே 32.857. இப்போ இதெல்லாம் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இப்படி வரும், இப்படி வரும் ஃப்ரீ எண்ட் மூமெண்ட். ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னா என்னுடைய எண்டு மூமெண்ட் டயக்ராம். எண்டு மூமெண்ட் இது எண்டு மூமெண்ட் டயக்ராம் நம்ம நெகட்டிவ். இந்த எண்டு மூமெண்ட்டை நான் அந்த ப்ரீ மூமெண்ட்டோட என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போறேன். அப்போ இப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதோட கொஞ்சம் இது கூட கொடுக்குறோமா? ஏன்னா 40 45 பார்த்துக்கிறேங்க. 40 km/m, இங்கே 45 km/m. இப்போ இங்கே வந்து எண்டு மூமெண்ட் டயக்ராம் கொடுக்கும்போது இந்த இடத்துல 17.852, இந்த இடத்துல 24.8285, இந்த இடத்துல 32.857. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். அப்போ இந்த ஜோன், இந்த பகுதி, இந்த ஜோன், இந்த ஜோன், இது எல்லாமே என்ன அப்படின்னா எண்டு மூமெண்ட்ஸ். இந்த நடுவில் இருக்கக்கூடியது இது எதை குறிக்குது அப்படின்னா ஃப்ரீ எண்டு மூமெண்ட்ஸ். ஓகே, இது பாசிட்டிவ்ஸ். அப்போ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதாவது எல்லா டைப் ஆஃப் இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ மொத்தமாக ஒரு கேஸில் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கேட்பாங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா கேட்கலாம், இல்லை ஏதாச்சும் சிம்பிளாக சம் வந்து கேட்கலாம் டிஆர்பி மாதிரி நேரத்தில். இல்லாட்டி என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரில் நம்ம கொடுத்துருக்க இண்டிவிஜுவல் ஸ்விஃப்ட்னஸ், டோட்டல் ஸ்விஃப்ட்னஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. செக்கு கொடுத்துருக்கிறது அந்த 1, எல்லாட்டி அந்த ஜாயிண்ட் லேக்டாவுடைய டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருங்கிறது 1ங்கிறது இருக்கும். அது ஒரு டைம் கேட்டிருக்காங்க கான்செப்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து ஃப்ரீ மூமெண்ட் டயக்ராம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துக்கிறங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இங்கே பிக்சர் எண்டு மூமெண்ட்டுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூ பார்க்கணும். இதுக்கு ப்ரீவியஸாக நான் செஞ்சிருப்போம்னா அங்கேயே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா கேரி ஓவருங்கிறது ஃபாரின் பிக்சர் இருந்தால் அப்படி இருக்கும்,
ஃபார் எண்ட் வந்து சப்போஸ் சிம்பிளி சப்போர்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு பிக்ஸ்டு சப்போர்ட் இல்லை, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு வேளை இந்த இடத்துல சிம்பிளி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க டேபிளேஷன்ல இங்க மொமெண்ட் கண்டுபிடிப்பீங்கல்ல, அப்ப ஃபைனல் மொமெண்ட் இங்க இருக்கும். அப்ப நீங்க எப்பயுமே வந்து ஜாயிண்ட்டை பொறுத்து தான் இந்த ஜாயிண்ட்ல இருந்து இப்ப C2A என்ன C2B என்ன அப்படின்னு நீங்க வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எடுத்து அந்த ரேஷியோக்கு தான் மொமெண்ட்டை கொடுத்து கேரி ஓவர் பண்ணுவீங்க. ஆனா கேரி ஓவர் பண்ணும்போது இப்ப என்ன செஞ்சீங்க, இந்த சம்முக்கு கொஞ்சம் முன்கூட்டி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இங்க கிடைச்ச டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ அதாவது 4.285 வந்து என்ன செய்யணும்னா 1/2 கொடுத்து இங்க வேல்யூ எடுத்து எழுதிருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தக்கூடிய 5.714 வந்து இந்த இடத்துல வந்து 1/2 போட்டு எழுதியிருப்பேன். ஏன் 1/2 கொடுத்துருப்பேன்னா முதல்ல பிக்சர் சப்போர்ட் இருந்துச்சு. ஒருவேளை இங்க சிம்பிளி சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அதாவது கிஞ்சி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிஞ்சி எப்பயுமே நமக்கு எதை எடுக்காது அப்படின்னா மொமெண்ட் எதுக்கு எடுக்காது அந்த இடத்துல. அப்ப நீங்க அங்க வந்து நீங்க வந்து கேரி ஓவர் பண்ணி மொமெண்ட் கொடுக்க கூடாது. நீங்க எப்படி வந்து இங்க அன்பேலன்சிங்கா இருக்கக்கூடிய மொமெண்ட்டை பேலன்சிங் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிஞ்சை வந்து ரிலீஸ் பண்ணி அதை என்ன செய்யணும்னா அதை வந்து இந்த இடத்துல 0 ஆக்கிக்கிறணும். அப்ப 0 ஆக்குறதுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், அந்த மொமெண்ட்டை பக்கத்துல இருக்கக்கூடியதுக்கு கேரி ஓவர் பண்ணிடணும். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் என்ன சியை வந்து பிக்ஸ்டு சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து கேரி ஓவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சிம்பிளி சப்போர்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிக்ஸ்டு மொமெண்ட் 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட ரேஷியோ அப்ளை பண்ணி மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அதோட வேல்யூவை கேரி ஓவர் பண்ணி ரெண்டு இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆல்ரெடி அங்கே சிம்பிளி சப்போர்ட் இருந்துச்சுன்னா 0 தான் இருக்கும். அப்போ ஒன்லி இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைனல் எண்ட் மொமெண்ட் கிடைக்கும், இந்த இடத்துல ஃபைனல் எண்ட் மொமெண்ட் கிடைக்கும். அப்போ இங்கே 0ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போது இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அந்த 1.5 மார்க் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கான்செப்டல் கொஸ்டின் கொண்டு போறாங்க அப்படின்னா டிஆர்பிக்கு தான் கேட்பாங்க, பாலிடெக்னிக் எக்ஸாம் மாதிரியான எக்ஸாம் கேட்பாங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை நீங்க கவர் பண்ணாலே போதும். நீங்க மற்ற கிளாஸ் கவனிக்கலாட்டியோட இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க பார்த்துட்டு திருப்பி ஒரு டைம் நீங்க பார்த்தாவே இந்த டோட்டல் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேட்டர் எல்லா கான்செப்டுமே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா மஸ்ட் கேட்பாங்க. அது எல்லா கிரேடியா எக்ஸாமுக்குமே, அதாவது நீங்க ஏஇயா இருக்கட்டும், பாலிடெக்னிக் லெக்சரரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு, அதுக்கடுத்து ஜேடிஓ ஜேஇ எல்லா எக்ஸாமுக்குமே இதுல இருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் ப்ராப்ளமா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ப்ரொஃபசர் மேனி. எந்த வருஷம் அப்படின்னா 1916. ஓகேவா, 1930ல வந்து ப்ரொஃபசர் ஹார்டிகிராஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அதே 1935ல வந்து உங்களுக்கு அதை அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான் எதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாருன்னா நீங்க வாட்டர் சப்ளை ஸ்கீம்லனா இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல பைப்லைன் நெட்வொர்க் அதை அப்ளை பண்ணியிருப்பாரு. அதற்கு முன்னாடியே ப்ரொஃபசர் மேன் என்ன கொடுத்துருப்பாருன்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ரொட்டேஷனல் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான டெரைவேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 1 or 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து மஸ்ட் 1 வந்துடும். ஓகே, ஒரு கொஸ்டின் அடிஷனல் தான். அது வந்து ஒரு சில இடத்துல 2 கொஸ்டினாவும் கேட்கலாம், ஒரு சில இடத்துல ஒரு கொஸ்டினோடய விட்டுறாங்க. ஓகே.